தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பரவலாக மிதமான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. பரவலாக நமக்கு மிதமான மழை பொறுத்தவரைக்கும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு எதிர்பார்க்கலாம். எந்தெந்த தேதிகள்ல, எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை, இரவு நள்ளிரவுல சாரல் மழை சில பகுதிகள்ல இருக்கும். சில இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழையும் எதிர்பார்க்கலாம். இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்கள்ல அதிகரிக்க தான் போகுது. மேகக்கூட்டங்கள் அதிக அளவுல நமக்கு இரவு நேரங்கள்ல வரத் தொடங்கும். அதேபோல பரவலாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரம் இருக்கும். எப்போது தாங்க கனமழை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா, ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல கனமழை சற்று தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு கடலோர மாவட்டத்துல. அதே சமயங்கள்ல டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம். அதிக அளவு நமக்கு மழை இல்ல அப்படின்னாலுமே கூட, இந்த ஜூலை முடியும் போது நமக்கு ஒரு மிதமான மழையானது உறுதியாக டெல்டா மாவட்டங்கள்ல பதிவாகும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய பிறகுதான் கனமழையினுடைய தீவிரம் டெல்டா மாவட்டங்கள்ல அதிகமாக இருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல அதேபோல கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல பரவலாக கனமழையும், இந்த ஜூலை முடியும் வரை லேசானது முதல் மிதமான மழையும் பகுதியாக உள் மாவட்டங்கள் இருக்கும். ஏன்னா மாவட்டம் முழுவதும் கனமழை வருமானு கேட்டிருந்தீங்க. மாவட்டம் முழுவதும் தற்போதைக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியான லேசானது முதல் மிதமான மழை மட்டும் இருக்கும். நிச்சயமாக நமக்கு இரவு நேரங்களில் இந்த பலத்த மழை அப்படிங்கிறது தீவிரமாக வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தென் மாவட்ட பகுதிகளுக்கு நமக்கு மழை பொழிவு பத்தி கேட்டிருந்தீங்க. தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஒரு சில இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. கடலோர பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது பதிவாக வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்தினுடைய இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் விருதுநகர், திருநெல்வேலி இது போன்ற மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிதமான மழை தொடரும். கன்னியாகுமரி, தேனி, தென்காசியில் அவ்வப்போது விட்டு விட்டு சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூருடைய மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழையும், மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையுமாக எதிர்பாருங்க. கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத், வடக்கு ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிகவும் கடுமையான மழை பொழிவு இந்த மாநிலங்களில் எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி இருக்கு. ஆனால் மற்ற மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் கடும் வெள்ளப்பெருக்கத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. மீண்டும் கனமழை தீவிரமாகும் போது உங்களுக்கு அறிவிக்கப்படும். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான